அந்த சொல்லை போட்டான் திகைத்தனை போலும் செய்கை. எடுத்து பார்க்கிறேன் திகைத்தல்னா என்னன்னு. திகைத்தல் என்றால் பிரமித்தல். இன்னொரு சொல் மயங்குதல். இந்த வார்த்தை தான் அழகு. மயங்குதல். மதிமயங்கி விட்டான். சீதையை பிரிந்த ராமன் செய்வதறியாமல் புத்தி சுவாதீனம் இழந்து விட்டான். புத்தி சுவாதீனம் இழந்தவன் செய்கிற குற்றம் குற்றமாகாது என்பது இந்திய தண்டனை சட்டம். இந்திய தண்டனை சட்டத்தின் 84ஆம் பிரிவு சொல்லுகிறது, புத்தி மாறாட்டத்தால் மதிமயங்கி ஒருவன் ஆற்றுகிற காரியத்தை அவன் குற்றம் என்று அவன் மீது சுமத்த முடியாது என்பது இந்திய தண்டனை சட்டம் சொல்லுகிற செய்தி. 84ஆம் பிரிவு. இது கம்பனுக்கு தெரியுமோ தெரியாதோ, சட்டம் தெரியாது, அவனுக்கு சமூகம் தெரியும், உளவியல் தெரியும். இந்த மன்னித்தலில் ராமன் என்ற ஒரு குற்றவாளி முற்றிலும் விடுவிக்கப்படுகிறான். ராமனை மன்னித்து ராமனை மனிதனாக்குகிறான். ராமன் அந்த இடத்தில் மனிதனாகிறான். கம்பன் கடவுளாகிறான். பாத்திரம் மனிதனாகும், படைத்தவன் கடவுளாவான். இதுதான் பாத்திரத்திற்கும் கவிஞனுக்கும் உள்ள வேறுபாடு.